தட்சிட் காய்ச்சி இப்போ எங்கே இருக்கோம்னா முளையங்கேரி பீக்கில் இருக்கோம். இப்போ இங்கே கிளம்ப போகிறோம். கிளம்பி இப்போ நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ், ஜார் வாட்டர் ஃபால்ஸ். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் முடிஞ்சா இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்டிங் வித் த கிரேட் வியூ. சமலா கீழே இறங்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ மேலே ஏறினது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே இறங்கி இப்போ இங்கேருந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு போகிறோம். வியூஸ்லாம் வேற லெவல் பஸ் ஆனால் இங்கே சத்தியமாக டைம் வந்து இப்போ 10:53 ஆகுது. இங்கேருந்து 33 minutes சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. எப்படியும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகும். ட்ரெக்கிங் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா கால் இப்பயே வட இந்த பீக் ஏறினதுக்கு பா வியூ பாருங்க வேற லெவல். சார் அங்கே பாடுறா மலை, அங்கே போய் டேய் செம்மையாகுது பாடுறான்னா அங்கே போய் உட்காரியாவா? இந்த பாருங்கப்பா, எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த வியூஸ்க்கு அப்படியே மைல்டாக ஃபீல் பண்ணுவோம்ல, அது மாதிரி மைல்டாக இருக்குது. இதுதான் தம்ப்நெயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே இறங்குது. அப்படியே வந்த வழியாகவே தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். அண்ட் கரெக்டாக இன்னும் 12 kilometers மோர் டு ரீச் ஒன்னமண்ணா வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுது. சாரி 11:30 இப்போ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் 25 minutes ஆகும்னு சொல்லிட்டு 12 kilometersக்கு நாங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணே போயின்னு இருக்கோம். லைட்டாக பசிக்குது, பட் ஆனால் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இன்னும் டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெங்களூர் வர கிளம்பணும். உண்மையாக ஒர்த் கம்மிங் இந்த இடத்துக்குலாம். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் கூகுளில். பட் இருந்தாலுமே அங்கே போய் நேரில் பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஸில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்குமே இடம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா நிறைய பேர் எடிட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு லொக்கேஷனையே வந்து நம்ம நல்லா ஃபோட்டோ எடுக்க தெரியல அப்படின்னா வந்து அது கேவலமாக தான் தெரியும். ஒரு மொக்க லொக்கேஷனை கூட சூப்பராக ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சவங்க எடுத்தாங்கன்னா அது சூப்பராக வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் பார்த்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கூடாது எப்பவுமே. ஏன்னா நான் நிறைய வரைக்கும் இந்த வரைக்கும் போன இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்கேன். பட் ஆனால் வந்து அது நான் பார்க்குற மாதிரியே இருக்காது. பட் ஆனால் அதுக்குன்னு அழகாக இருக்காதுன்னு சொல்ல, சூப்பராக இருக்கும். அதை விட இன்னும் சூப்பராகவும் இருக்கலாம், இல்லை மொக்கையாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, ஓகே தேங்க்யூ ஸோ மச் எங்களை வழி விட்டதுக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் நேரில் வந்தால் தான் வந்து உங்களோட அந்த வியூவாக இருக்கட்டும், அந்த ஒரு இது எல்லாமே தெரியும் க்ளீனாக. ஏன்னா கேமராவில் நம்ம கண்ணு பார்க்குற அளவுக்குலாம் கேப்சர் பண்ண முடியாது. நம்ம அந்த ஃபீல் பண்ணுறது வந்து நேரில் வந்தால் தான் வந்து என்ன இருந்தாலும் அந்த அப்படியே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி திரும்பினாலுமே வியூ சூப்பராக இருக்குது. எந்த சைடு எடுக்கிறது, எந்த சைடை விடுறது, நோ ஐடியா சச்சி, நோ ஐடியா. பார்த்தீங்களா வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது சைடில் வரதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மச்சா செம்ம பியூர் தண்ணி. அதெல்லாம் நீங்கள் தண்ணி வாட்டர் குடிக்கிற தண்ணியாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக. நாங்கள் வந்து இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டோம். பட் ஆனால் மறுபடியும் ஓகே பின்னாடி ரிவர்ஸ் வரணும், ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க வெஹிக்கிள்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வந்துட்டோம். ஸோ இன்னும் 9.6 kilometers மோர் டு ரீச் வாட்டர் ஃபால்ஸ். லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். அது மட்டும் நான் வேறு இந்த உடி வேறு போட்டிருக்கனால நல்லா இன்னும் தெரியுது வெயில் க்ளீனாக. நெக்ஸ்ட்டாக வந்து வரும்போது எல்லாருமே சொன்னாங்க செம்ம மழை பெய்யுது சிக்மங்களூரில், பயங்கரமாக மழை, இன்னும் ஒரு 4 நாள் 5 நாளுக்குலாம் மழை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்படி எதுவுமே தெரியல. க்ரீனாக அப்படியே இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய இருந்து க்ரீனாக இருக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் லுக்கு மலையில். பட் ஆனால் ஃபுல்லாக கிராஸ்லேயே க்ரீனாக இருக்கிறது இதை பாருங்க தெரியுதா, வேறு லெவல் வியூவில் அது. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம வரும்போது இப்படி வந்தோமா, அது வந்து இப்போ இப்படி போகிறோம் உள்ள. கரெக்டாக தானே போகிறோம். யா ஒன்னமண்ணா வாட்டர் ஃபால்ஸ் வேர் ஆன் தி வே. அதெல்லாம் உஷாராக இருக்கணும். ரொம்ப டப்புன்னு டர்ன் பண்ணும்போது என்ன மண்ணுதுன்னா அதெல்லாம் ஒரேடியாக வலிக்கின்னு அப்படியே போக வேண்டியதுதான். கண்ட்ரோல் எல்லாம் தான். குளிர ஆரம்பிக்குது லைட்டாக இந்த ரோடில். எதுன்னு தெரியல, அப்படியே இருட்டுச்சுல பா. ஐயோ the skies are like a tidal wave down on me. Walking alone on the coldest night. There's nothing I can ever say to change your mind. மழை பெஞ்சதுன்னா இதெல்லாம் தண்ணி வரும் போகுது.
ஹோம் ஸ்டே. இங்கெல்லாம் நிறைய ஹோம் ஸ்டேஸ் நிறைய இருக்குது. இது உள்ள எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் அங்கெல்லாம் எடுக்கிறத விட இங்கே வந்து ஹோம் ஸ்டேஸ் எதுனா கிடைக்குமான்னு பார்க்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் அவைலபிலிட்டிஸ் நிறைய ஃபுட்டு அது இதுன்னு தேவையான பொருட்கள் அவைலபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். ஏதோ ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று இருக்குது இங்கே, இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில. ஓகே ஃபைன், நம்மளுக்கு பிடிச்ச ஹார்ஸ் சும்மா கேட்டு பார்க்கலாமா? ஹார்ஸ் ரைடிங்கா? வந்து ரூமு ஃபுட்டு எல்லாமே அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேர்த்து 1800 rupeesன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் அ டே ஃபார் அ பர்சன் இட் சீம்ஸ். ரூமுக்கு மட்டும்னு கேட்டேன் 1100 rupees அப்படின்னாரு, வெறும் ரூமுக்கு வித்தவுட் ஃபுட் எனி திங். பட் ஆனால் இங்கே வந்து ஃபுட்டு நம்ம அவைலபிலிட்டிக்கு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். குதிரையை பார்த்த உடனே அப்படியே ஆர்வமாய் உள்ளே போயிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதான் யோசித்தேன் ஸ்டே பண்ணலாமா இங்கே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் மறுபடியும் இப்போ சிக்மங்களூர் போயிட்டு மறுபடியும் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து மறுபடியும் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்புறதுக்கு பெட்டர் எனக்கு தெரிஞ்சு கிளம்பிடலான்னு தோணுது. பார்க்கலாம், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் குதிரையை பார்த்தோன்னே கொஞ்சம் லைட்டாக இதுவாயிட்டேன், டெம்ட் ஆகிட்டேன். கண்ட்ரோல் ஸோ இதாக இருக்குது பாருங்கள், நம்ம கரிகாலன் மாதிரியே இருக்குது. ஸோ இதான்டா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் 500 மீட்டர்ஸோ 600 மீட்டர்ஸோ தான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் போகணும், ஜீப்பில் தான் போக முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் தெரியல, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோப்ரோவில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் பேட்டரி இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டிஎஸ்எல்ஆர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே வந்துட்டோம் நினைக்கிறேன், இதான் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். அதை விட எனக்கு தெரிஞ்சு மில்க் ஃபால்ஸ். ஓகே இதுதான் நினைக்கிறேன் ஃபால்ஸ். ஆக்சுவலி வந்து இந்த லொக்கேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் வந்து நாட் அலவுட் ஆகும். உள்ள 8 பேர் வந்து ஜீப்பில் தான் போய் ஆகணும். அதுவும் வந்து 700 rupees கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த பாயிண்ட் இப்படி வரும், இந்த வழியாக தான் வரணும், இந்த சைடில் தான் வரணும் நம்ம. அண்ட் இங்கே வந்து தான் நம்ம ஜீப் பிடிக்கணும். அண்ட் 700 rupees ஃபார் 8 peoples நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதை வேறு யாராச்சும் வந்து 2 பேர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் யாராச்சும் கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லாஸ்ட் வந்து எப்படியே ஷேரிங் கிடச்சிச்சு. ஸ்டார்டிங்கே குளிங்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் அது மாதிரி இல்லை, 6 peoples தான் வந்து அலவுடு. அண்ட் 700 rupees ஃபார் எ வேன். தட்ஸ் தி திங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வாக் பண்ணிட்டு போனேன். 2 minutes தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பண்ணி போயிருக்கு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அந்த மட்டும் அவ்வளோ வருது. அதாவது வந்து இந்த நியூஸ் ஸ்டாண்டில் ரைட்லாம் போகணும். ஆமாம், அந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுன்னு அண்ட் வந்து ஹெல்மெட் வர வழியில் நாங்கள் கேரி பண்ணி தான் போனோம். ஒரு ஹெல்மெட் மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுவே தெரியல இருக்குமான்னு போய் பார்த்தா இல்லை. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெரி, வெல்கம் டு மை சேனல். அந்த சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.
வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்ம க்ரௌடாக இருக்கனால இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுற சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. கிளம்புறோம் இங்கேருந்து. அண்ட் 300 ரூபா கண்டிப்பாக ஒர்த்து இங்கே வந்து பார்க்கறது. சூப்பராக இருக்குது ஃபால்ஸு, வாட்டர் ஃபால்ஸு. அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:45. அண்ட் எப்படி இங்கேருந்து போகிறதுக்கு 2 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். போய்ட்டு அங்கேருந்து போயிட்டு கிளம்புறது அதெல்லாமே சேர்த்து மொத்தம் 2 o'clock 2:30 ஆகிடும், 3 o'clock ஆகிடும். ஸோ அங்கேருந்து அப்படியே பெங்களூர் டேரக்ட் கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஷேர் பண்ணுறதுனால வந்து அவங்கள முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கூட போக வேண்டிய நிலைமை. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். டயர்ட் ஆகிட்டேன் பாஸ், செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் போய்ட்டுருக்கேன். கண்டினியூ பண்ணுறேன் போய்ட்டு. ஸோ ஆல் தான் டன் ஃபார் த டே. இப்போது கிளம்ப போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருந்தது? சூப்பர். அண்ட் சப்ஸ்கிரைபர் வேறு மீட் பண்ணோம். அவ்வளோதான் கிளம்பிட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கோம். வெளியே போயிட்டு ரூம் ஒன்றா போயிட்டு அதுக்கு முன்னாடி எங்கன்னா நிப்பாட்டி டீ அதெல்லாம் சாப்பிட்ணும். ஸோ டைம் வந்து இப்போ 1 o'clock 19 ஆகுது. இப்போ கீழே போயிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜிங் போட்டு கோப்ரோ அதெல்லாம் இந்த கோப்ரோவில் இன்றைக்கி ஃபுட்டேஜஸ் அந்த அப்புறம் டிஎஸ்எல்ஆர் ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே லேப்டாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் கிளம்ப போகிறோம் பெங்களூர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே பெங்களூர் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஏன்னா இதுவே ரொம்ப லாங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஜரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதான் பட்டர் மில்க் வாட்டர் ஃபால்ஸோ சம்திங் அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 700 rupees ஃபார் அ வேன். அது நீங்கள் 6 members தான் வந்து மேக்ஸிமம் லிமிட்டு ஒரு வேனில். சூப்பராக இருக்குது உண்மையாகவே. 600 rupees ஒர்த்து எனக்கு, 700 rupees ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஷேரிங் பேசிஸில் கூட பண்ணிக்கலாம். ஒருத்தர் 2 பேர் வந்தீங்கன்னா கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே போய்ட்டு. ஸோ வந்து அதர் வெஹிக்கல்ஸ் வந்து நாட் அலவுட் இன்சைடு. ஒன்லி வந்து இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஜீப் மட்டும்தான், அது அவங்ககிட்ட மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. அண்ட் தென் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அன்னப்பண்ணா அதை வந்து போகிற வரல அப்படி சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். மற்றபடி வியூ அதெல்லாமே வேறு லெவல். இதை பாருங்க, வேறு லெவலில் இது எல்லாமே. ஸோ that's it guys. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். as usual just eat sleep and try to repeat that. and guys see you in the next video. till the signing of Jhari. bye bye. subscribe करो மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. and notification button click பண்ணுறேங்க. because for this beautiful view subscribe. ஓகே. அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். போன உடனே ஃபஸ்ட்டாக தான் வேலை. ஜீப்பில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் தனியாக ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இது பண்ணி ஷேர் பண்ணி போனதுனால வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் இட். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.